வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு எக்லஸ் டோனட் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம் மா, 200 ml பால். இது நான் கொஞ்சம் சாதுவாக சூடுபடுத்தி எடுத்திருக்கிறேன். 50 கிராம் சுகர், 3 டீஸ்பூன் ஆயில் அல்லது பட்டர், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு பேக்கெட் ஈஸ்ட் 5 கிராம். ஓகே, இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த பாலோட இந்த சுகரை சேர்ப்போம். இந்த ஈஸ்டையும் இதோட சேர்த்துட்டோம். இப்போ இப்போ நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இது ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இது ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சாதான் இந்த ஈஸ்ட் வடிவாக இந்த பாலோட ஊறி இருக்கும். அதால் இப்போ நாங்கள் இதை 10 அல்லது 15 நிமிடங்கள் மூடி ஒரு பக்கத்தில் வைப்போம். இப்போ இந்த ஈஸ்ட் மிக்ஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதை இந்த மாவுக்குள்ள சேர்த்து வடியாக மிக்ஸ் பண்ணுவோம். நடுவில் இப்படி ஒரு குழி மாதிரி செய்துட்டு உப்பு, இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து இதில் இப்படி கொஞ்சம் தூவி விடுங்கோ. தூவி விட்டுட்டு இது ஒட்டாமல் இந்த மாவை நாங்கள் 5 இருந்து 7 நிமிடங்கள் வடிவாக அழுத்தி குழைக்கணும். கையில் ஒட்டினால் கொஞ்சம் மாவெடுத்து மேலே போட்டு இல்லை வடிவாக ஒட்டாத பதத்துக்கு குழைச்செடுக்கணும். ஓகே, இது இப்போ ரெடி ஆகிட்டது. இதை நாங்கள் ஒரு மடுத்தியாலம் புளிக்க விட போகிறோம். இதை இந்த பவுலுக்குள்ளே போட்டு ஒரு பிளாஸ்டிக் இதால் வடிவாக கவர் பண்ணி ஒரு மடுத்தியாலங்கள் 25 பாகை செல்சியஸ் வெப்பமுள்ள இடத்துல இதை வைக்க வேணும். நான் இங்கே குளிரண்டபடியால் நான் இந்த அவனில் 25 பாகை செல்சியஸை நான் செட் பண்ணி விட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே தான் இதை நான் வைக்க போகிறேன். இப்போ இந்த மா நல்லா
டபுள் சைஸ் ஆகிட்டது. இப்போ இதை நாங்கள் இந்த பிளாஸ்டிக் இதில் போட்டு கொஞ்சம் மாவும் தூவிட்டு இதை நாங்கள் இப்போ டோனட் ஷேப்புக்கு வெட்டி எடுப்போம். இப்போ வந்து இதை ரோலிங் பின் எடுத்து 1/2 இன்ச்சு ஹைட்டுக்கு இதை இப்போ நாங்கள் ரோல் பண்ணணும். நான் வந்து இப்படி ரவுண்ட் கட்டர் எடுத்திருக்கிறேன். நடுவுக்குள்ள இன்னொரு அதை விட சின்ன ஒரு இது எடுத்திருக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக ஒரு போல் இருந்தாலும் சரி, ரவுண்ட் டிசைனில் என்ன இருந்தாலும் நீங்கள் அதாலேயே கட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் இப்படி ரவுண்டாக செய்ததுகளுக்கு நடுவில் இப்படி ஒரு எல்லாத்துக்கும் இப்படியே செய்து விடுவோம். கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டோனட் இதை திருப்பியும் நான் இப்போ 25 பாகை செல்சியஸ் வெப்பமுள்ள இடத்துல நான் வைக்க போகிறேன். 10 அல்லது 15 நிமிடங்கள் ஒரு கொட்டன் துணியால் ஒரு டவலால் கவர் பண்ணி வைக்கலாம். நான் இந்த பேக்கிங் ஹீட்டாலேயே கவர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு இப்போ நாங்கள் ஹீட்டாக விட்டுருக்குறோம். இப்போ இந்த எண்ணெய் வந்து ஒரு அளவு ஹீட் ஆகிட்டுது. நல்லா இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகக்கூடாது. இப்போ நாங்கள் இந்த டோனட் எல்லாத்தையும் இதில் போடுவோம். இது வந்து கொஞ்சம் ஐசிங் சுகரும் கொஞ்சம் பாலும் சாக்லேட் பவுடரும் நான் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த டோனட்டை நாங்கள் இதே போல் எல்லா டோனட்டையும் செய்வோம். எங்களுடைய எக்லஸ் டோனட் வந்து ரெடி ஆகிட்டது. இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. என்ன ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.